அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே அவங்களை வாழ்த்துகிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய வாஞ்சை இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மக்கள் மேல் எப்படியா இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஆமாம் அன்பானவர்களே, மனித வாழ்வில் 4 விதமான காலங்கள் கடந்து போகிறது. அவை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துகிறோம். அந்தந்த காலங்களுக்கு தக்கபடி தேவன் நம்மை நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், குணமாக்குறார், நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், நம்மை போஷிக்கிறார். நம்முடைய தேவைகளெல்லாம் பரலோக தகப்பன் கிறிஸ்து வழியாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இது மாத்திரம்தான் விசுவாச வாழ்க்கையா? இல்லை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய பாவிகளுக்காக, ஒவ்வொரு அக்கிரமக்காரர்களுக்காக, ஒவ்வொரு துரோகிகளுக்காக அவர்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நமது பாவங்களெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரே நமக்காக கொடுத்து நமக்கு பரிபூர்ணமான ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறாரே, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் ரட்சிப்பையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆசீர்வாதங்களிலே தலை சிறந்த ஒரு ஆசீர்வாதம், நாம் ரட்சிக்கப்படுவது. சக்கையு பெரிய பணக்காரன் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவனுடைய வீட்டுக்கு போன போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அதற்கு முன்பும் அவன் தெய்வ நம்பிக்கை கொண்டவனாய்த்தான் இருந்தான். ஆனால் தான் தோண்டித்தனமாய் பாவத்தை தண்ணீர் போல குடித்து தான் இஷ்டம் போல எங்கேயோ கோயில் குளமெல்லாம் போய் தான் விரும்புகிறதெல்லாம் கும்பிட்டு கொண்டிருந்தான். அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது, ஆனால் அவன் ரட்சிக்கப்படவில்லை, அவன் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. அதுபோலத்தான் இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அடையாளங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசுவை உங்கள் இரட்சகராக மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? பாவத்துக்கு செத்து நான் நீதிக்காக வாழ்வேன், கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்ற உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கின்றீர்களா? என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீட்புக்காக தனது உயிரை கொடுத்து எதற்காக தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த ரட்சிப்பில் அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து இறுதி வரைக்கும் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஆம், இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தரை பற்றி கொள்வதில், பாவத்தை வெறுப்பதில் இறுதி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த பாவ மன்னிப்பை பெற்று அனுதினமும் ஆவியின் பலத்தினால் நாம் பாவத்தை ஜெயித்து கிறிஸ்துவுக்காக வாழும் அந்த உத்தம வாழ்க்கை, அந்த ரட்சிப்பை நாம் பரிபூர்ணமாய் பெற வேண்டும். ஆகவே காலங்கள் பல வரலாம், காலங்கள் பல அனுபவங்களை கொடுக்கலாம், எல்லா காலங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ரட்சிப்பை பார்க்க வேண்டும் அல்லவா? இது ரட்சிப்பின் காலம். ஆகவே ஆண்டவரே, அந்த சக்கையை போல எவ்வளோ விஷயத்தை நான் சம்பாதித்திருக்கலாம், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. பரிபூர்ண பாவ மன்னிப்பையும் பரிபூர்ணமாய் பாவத்துக்கு செத்து தேவனே இயேசுவே உமது நாமத்தில் உத்தமத்துக்காக வாழக்கூடிய அந்த ரட்சிப்பின் மகளாய் ரட்சிப்பின் குடும்பங்களாய் எங்களை மாற்றும். எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நாங்கள் பார்க்கிற நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு ஜாதி ஜனங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி
நான் ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் ஜனங்களாகவும் பிறர் ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாகவும் நாம் வாழ்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை உலகத்தின் நியாயம் தீர்க்க அனுப்பாமல் இந்த உலகத்தை ரட்சிக்கவே தன் குமாரன் இயேசுவை அனுப்பினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறீரே. யோவான் 3:17 நீர் ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் சிலுவையில் சுமந்ததினால மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவியும் நீர் மன்னித்து ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்பை இலவசமாய் மனித குலத்துக்கு நீர் கொடுக்கிறீர். ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படுவதுதான் மிகவும் மேலானது. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பினால் முத்திரை போடுங்க. இவர்கள் குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். உம் நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.